தேவன் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு கடந்த காலங்களிலே வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை அவர்கள் துதிப்பார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். சபையில் வந்து துதிக்காவிட்டா என்ன செய்யுது? இப்ப வீட்டில் இவ்வளவுதான் துதிப்பீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலே தேர்தல் நடக்க போகிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் தேர்தலுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு காட்டக்கூடியதான நபர்களுக்கு நீங்கள் ஓட்டு அளிக்கணும். சரியா? சரி. உலகம் எங்கு இப்போ பயங்கரமான யுத்தத்தின் நிலை வந்து மிகவும் வேதனையான சூழ்நிலையா இருக்கிறது. வெளி தேசங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய அருமையானவர்கள் சில இடங்களில் பயந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்கும் என்று தெரியாதபடி. எல்லாரும் தலை முக்காடுங்க சகோதரிமார், ஆண்டவர் சமுத்திரம் மிகவும் பயபக்தியோடு இருங்க. நம்ம இந்த யுத்தம் பெரியதாக வந்து விடாதபடி ஒரு சமாதானத்தை தேவன் உருவாக்க நான் ஜபிக்க வேண்டும். 46ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை ஒடித்து ஈட்டியை முறுக்கிறவர். நான் தேவன் என்பதை நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன். அப்படியானால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த யுத்தத்தின் புரட்சியை கர்த்தர் முற்றுமாய் மாற்றி ஒரு சமாதானமான சூழ்நிலையை உருவாக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க. நேற்று இங்கே டியூஷனுக்கு வந்ததான் ஒரு பிள்ளை சொல்லுகிறது, அப்பா வெளியே தூர தேசத்தில் வெளியே நாட்டில் இருக்கிறார், இங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலையை கேட்டு நாங்கள் ரொம்ப பதறிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் அம்மா ராத்திரியில் 12 மணிக்கு முட்டியிட்டு கண்ணீரோடு நின்றவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லுகிறது. பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை பிள்ளைகள் பார்க்கணும், பார்த்து பிள்ளைகளும் அதே அடிச்சுவிட பின்பற்றணும். சரியா? தகப்பனாரே, தாய்மாரே, உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறார்களா? இது நேற்றைக்கு டியூஷனுக்கு அந்த பிள்ளை ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை சொன்ன வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலுமே எப்போதுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக நாம் நிற்க வேண்டும். வீட்டில் எத்தனை கஷ்டம், நெருக்கம், பிரச்சனை, சோதனை வந்தாலும் ஆண்டவரோடு கூட நெருங்கிறதை விடக்கூடாது. சில வசனங்களை மட்டும் வாசித்து தியானித்து அடுத்தபடியாக அடுத்த பகுதி நேரம் கடந்து போகிறோம். யார் யார் வெட்கப்பட மாட்டார்கள்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன ஆவதில்லை, வெட்கப்பட்டு, சத்தம் சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் கர்த்தர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார். அவருடைய சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் அவருடைய சொந்த சுதந்திரம். நாம் யார்? அவருடைய சொந்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இரத்தத்தால் நம்மை கழுவி பாவங்களை நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி தேவாதி தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாக, ராஜாக்களாக. அப்படின்னா நாம் இந்த பூமியில் என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். நான் ராஜாக்கள். சரியா? தூக்கம் வரங்க அல்ல சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாம் உற்சாகமா இருக்கீங்க இல்ல? அப்போ ஒரு காரியம் செய்யலாம், 2 கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை தேவன் ராஜாக்களாக வைத்திருக்கிறார், நம்மை தேவன் ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய மகான்கள், ஞானவான்கள், கல்விமான்கள், பெரிய பெரிய மேதைகள், அறிவாளிகள், ஐஸ்வர்யவான்கள் பூமியில எத்தனையோ ஜனங்கள் இருந்தோம். அவர்களையெல்லாம் இந்த அன்புக்குள்ளே கொண்டு வராதபடி என்னையும் உங்களையும் உலகத்தால் தள்ளப்பட்ட
உலக தேசத்தால் வெறுக்கப்பட்ட, இனஜனத்தால் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட நம்மை தமக்கென்று தேவன் தெரிந்தெடுத்து ராஜாக்களாக நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. சொன்னாதான் தட்டுவீங்களா? நம்மை ஆசாரியர்களாக மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய சிரசின் மேல் ஒரு கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடம் அபிஷேகத்தின் கிரீடம். சத்ருவாகிய சவுல் இதோ தாவீதை வேட்டையாட வந்தபோது தாவீது கையில கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்தார். ஆனா தாவீது சொன்னார், அபிஷேகமாகிய கிரீடம் இந்த சவுலுடைய தலையில் இருக்கிறபடியால் அவனோடு கூட வந்து சொல்லுகிறார், நீ இவரை தொடக்கூடாது. காரணம், தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருடைய தரையின் மேலும் கர்த்தருடைய அபிஷேகமாகிய கிரீடம் இருக்கிறது. ஐயா, நம்ம அவருடைய சொந்த பிள்ளைகள். என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் யாரெல்லாம் வெட்கப்பட மாட்டாங்க? 1-2 வசனங்களை வாசித்து நாம் சற்று சிந்திப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 2:28. 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், அவர் வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். யார் வெட்கப்பட்டு போவதில்லை? அவரில் நிலைத்திருக்கிறவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலக மனுஷன் உலக ஐஸ்வர்யத்திலும் உலக காரியங்களிலும் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியெல்லாம் மனுபுத்தரை நம்பி அவர்களே சார்ந்து அவர்களே நிலைத்திருக்கும் போது, நானும் நீங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்திலே தேவனையே நான் நம்பி அவர்களை நான் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் அருமையாக இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நாம் எப்போதுமே இயேசுவில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். இயேசு நிலைத்திருக்கிறது என்று சொல்லும் போது எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையின் மத்தியிலும் அவரை விட்டு நாம் விலகவே கூடாது. அவரை விட்டு நாம் தூரம் போய்விடக் கூடாது. அவருக்கு முதன்மையான இடம் கொடுத்து அவரே நாம் பற்றி இருக்கணும். எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் வாசிப்போம். 4ஆம் வசனம் வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் தெரிந்து கொண்டது ஆண்டவராய் இயேசுக்காக. எது? கனி கொடுக்க வேண்டும். இல்ல, அருமையான ஒரு இதோ தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஒரு அருமையான ஒரு வாழை மரத்தை கொண்டு நடுகிறார் என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இதோ குறிக்கப்பட்ட நாட்கள் நல்ல அருமையான ஒரு பலன் எனக்கு கிடைக்கும். அது ஒருவேளை கிடைக்காது போய்விட்டால் அந்த தொழிலாளி மிகவும் வேதனைப்பட ஆரம்பிக்கிறார். ஐயோ, நான் செய்த வேலையெல்லாம் எனக்கு நஷ்டமாய் போய்விட்டதே என்று. இந்த நாள் பகல் வேளையில என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு நம்மளே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். என்ன? நாம் கனி கொடுக்க வேண்டுமாம். இயேசுக்காக நாம் கனி கொடுக்க வேண்டுமாம். என்ன கனி கொடுப்பது? அது நம்மால் முடியுமா? முடியும். அதுக்கு அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? திரும்ப வாசியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷனுடைய முயற்சி, பிரயாசம், ஓட்டம், சாட்டம் எல்லாமே மனுஷன் எதுதான் செய்தாலும்
அவனா எதுவுமே ஒரு காரியத்தை நன்மையா செய்து கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்கும் அதாவது தேவன் நமக்காக இறங்கி செயல்பட வேண்டும். அவருக்கு கிருபை இல்லாதபடி என்னால் இல்லாதபடி உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நேற்றைக்கு ராத்திரி பல திட்டங்களை போட்டுட்டு மனுஷன் தூங்குகிறான். காலையிலே போய் பிள்ளை தட்டி பார்க்கிறாள், ஒரு உணர்வு இல்லை. இப்படிதான் மனுஷ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை நம்ம எத்தனை திட்டங்கள் போட்டாலும் எத்தனை தீர்மானம் போட்டாலும் அவர் தான் நமக்கு இரக்கம் செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? அவரிலே நிலைத்து இருக்கணும். கொடியான திராட்சை செடியில் நிலைத்திருப்பது போல நாம் ஆண்டவராய் இயேசுவாகிய திராட்சை செடியில் நாம் நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும். அநேக கொடிகள் இன்றைக்கு இந்த பூமியிலே வெட்டப்பட்டது, அங்கெங்குமா சிதறப்பட்டு கிடக்கிறது. அது கீழே உள்ள வசனம் வாசித்து பாருங்கள். ஒருவன் ஏட்டில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல், வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போம். இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனையோ சகோதரர்கள், சகோதரிகள், பெரியோர்கள், வாலிபர்கள் எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஐயோ, ஆண்டவராய் இயேசுவோடு ஒட்டப்படாதபடி, அவரோடு நிலைத்திருக்காதபடி, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் என்னுடைய இன்றைக்கு தான் ஒரு வேலை கிடைச்சையா, நான் போகாம முடியுமா என்று ஓடுகிறார்கள். ஆராதனை வாங்கய்யா, உபவாசம் வாங்கலாம், எவ்வளவு வேலை இருக்கு, நேரமா கிடைக்குது. ஒரு வீட்டில் கேட்டேன், உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டு ஐயா? ஐயோ 11 மணிக்கு எங்க அப்பா வராங்க, எங்க சேர்ந்திருந்தே ஜெபிக்க முடியுது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது குடும்ப ஜெபத்தை நிர்ணயம் பண்ண குடும்ப தலைவருடைய தலைவியினுடைய வேலை. எங்க வீட்டில் 9 மணிக்கு ஜெபம் தொடங்கும். அதுவரை பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க. ஜெபத்துக்கு வந்து கீழேந்தே சத்தம் போடுறேன், ஜெபம் தொடங்க இல்லையா? ஐயோ, இன்னைக்கு உடனே அவங்களுக்கு ரொம்ப சங்கடம் வந்திருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ உற்சாகமா இருப்பாங்க விளையாட்டுல. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனுஷன் அப்படிதான் இருக்கிறான் ஐயா. கொஞ்ச நேரம் இயேசுவோடு நிலைத்திருப்போம், இயேசுவோடு பேசுவோம், இயேசுவோடு உலாவுவோம், அவரோடு நடப்போம். ஏன் போன வாரத்தை கேட்ட பிரசங்க என்ன சொல்லுங்க? அது போன வாரம் முடிஞ்சு போச்சு, இத்தனை நாளை வரை இனி என்னத்தை சொல்றது? யாருக்கா தெரியுமா? நம்ம கர்மேல் பருவத்துக்கு போனோம், எலிசாவை பார்க்க போனோம், கேயாசியை பார்க்க போனோம். கேயாசியுடைய கண்கள் அந்த மலை முழுவதும் இருக்கிற இராணுவத்தை பார்க்கிறது. எலிசாவுடைய கண்கள் பரலோகத்தை பார்க்கிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அக்கினிமயமான குதிரைகளும் இராணுவங்களும் எலிசாவை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறார். இந்த நாள் பகல் வேளையிலே ஆண்டவராய் இயேசுவிலே நிலைத்திருந்த அந்த எலிசா, அந்த மகிமையான காட்சிகளை காணும் பாக்கியம் கிடைத்தது என்றால், இங்கே இருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? காலையிலே நீங்கள் எழுந்திருந்து ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசுகிறீர்களா? உங்கள் தகப்பனாகிய என் இயேசு உங்களிடத்து என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தை என்ன கிடைக்கிறது? காலையில் எழும்பின பிள்ளைகள் சந்தோஷம் வந்து பேசாவிட்ட தகப்பன் தாய்க்கு எவ்வளவு துக்கம். இப்போ எல்லா வீடுகளையும் ஒரு பிள்ளை இல்ல 2 பிள்ளை, அந்த பிள்ளை செல்ல பிள்ளை. என்ன பிள்ளை? செல்ல பிள்ளை. இந்த பிள்ளை என்ன செய்யணும்? தகப்பன் வந்து பேசணும், தாய்கிட்ட பேசணும். ஒரு வேலை செய்யாட்டும் காரியம் படிச்சா போதும். எனக்கு ஒரு விசேஷமான சோபம் உண்டு. காலையில் எழும்பணும்னா பிள்ளைகளை என்ன செய்யணும்? வேலை செய்ய வைக்கணும், படிக்கணும், எல்லாவற்றையும் மேல முதல்ல ஜெபிக்க வைக்கணும். வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரோடு கூட நெருங்கி பேசணும். ஏசப்பா, எனக்கு படிக்க ஞானம் தாருங்க, நான் பலகீனமா இருக்க, எனக்கு பலனை தாருங்க. இன்னைக்கு காலைல இங்கே இருக்க பிள்ளைகள் காலையில் ஜோம் பண்ணவங்க கரங்களை ஏற்றுங்க. பார்த்தீங்களா? பெரியவங்கள்
இவன் அங்க கேட்கல, இங்க பிள்ளைகிட்ட கேட்டேன். பின்னால் இருக்க எல்லா சகோதரிமாரோட கையும் ஒசந்துட்டுது. அப்போ பின்ன கட்டடம் கொஞ்சம் உயரமா இருக்கனால கை மேலே போயிடாது, சரி பரவாயில்ல. காலை நேரம் நமக்கு தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதமான நேரம். நேரம் கிடைக்கிறது அவருடைய பார்த்து இயேசுவோடு கூட பேசணும், அவரோடு கூட நம்ம நிலைத்திருக்கணும், அவரோடு கூட ஆவணும், அவருடைய மெல்லிய சத்தம் கேட்கணும். உலக மனுஷன் வெட்டுண்டதான அந்த கொடியை போல நெறியுண்டு கிடக்கு. அவன் இஷ்டம் போல நடப்பான், போவான், வருவான், நாட்கள் ஆகும். கடைசியிலே அவன் காய்ந்து கரிந்து அக்கிரிக்கு கிடையாய் போய்விடுவான். தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை வழிநடத்தி வந்த தேவனை தெரியாதா? என்னதான் பைபிள் வச்சிருக்கீங்க, படிங்கம்மா அந்த வசனம், படிங்க அந்த வசனம். யோவேல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா 2:26 27. ஓ தேவ மகிமை, தேவ மகிமை. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கடந்த வருடம் முழுவதும் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இன்னும் எத்தனை பேர் நம்ம துதித்தோம்? கடந்த மாதம் முழு ஆண்டு என்ன பாதுகாத்தாரு, கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தாரு. என் பிள்ளை சாக கிடந்து ஊழியக்காரர்கள் அழைத்து ஜோம் பண்ணேன், நான் சாக கிடந்தேன், ஏசப்பாவிட நோய் கூப்பிட்டோம், ஆண்ட விடுதலை இருந்தா சொன்னீங்களா ஐயா? ஒரு வார்த்தை. இந்த நாள் பகல் வேளை தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையை நம்மை சம்பூர்ணமாய் நடத்தி வந்த தேவன், சம்பூர்ணமாய் புசித்து குடித்து ஆண்டவருக்கு நன்றியா இருக்கத்தக்க இதுவரை நம்மை வைத்திருக்கிறார். நம்மை விட ரொம்ப பலசாலிகளாக இருந்தவர்கள் உலகத்தில் இல்லை. அநேக பேர் படுக்கையில் இருக்கிறார்கள், அநேக பேர் கள்ள செய்தோ கேசுகள் போடப்பட்டு சிறைச்சாலைக்குள் இருக்கிறார்கள். அநேக பேருடைய வாழ்க்கை எப்ப போகுமோ தெரியாது. ஐயோ என் ஜீவன் போய்விட்டால் நல்ல என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சுகத்தை தந்த தெய்வத்துக்கு, இவ்வளவு நன்மை செய்த தெய்வத்துக்கு, இவ்வளவு அற்புதமாக உன்னை உன் பிள்ளைகளை நடத்தின தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? ஓ தேவ பிள்ளையே, நம்மை அதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து கீழே வாசிங்க. அந்த சரியம்மா அங்க வாங்க, யோவான் 15 வாசித்து விட்டு கீழே உள்ள வசனங்களை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அடுத்தது தேவனுடைய வார்த்தை நம்மள நிலைத்திருக்கணும், தேவனுடைய வாக்கு தத்தம் நம்மள நிலைத்திருக்கணும். சிலருக்கு ஒரு வசனம் மனசுல பிடிபடாது, அது காரணம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? யோசித்து பாருங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சொல்லுங்க, போதுமா? நேரம் போதாது, ஒரு போதாது இல்ல. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடணும் இல்ல. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எப்படா முடியும், அவர் சீக்கிரம் முடிச்சார் இல்லையே, எப்படா போவேன். தேவ பிள்ளைய அப்படி அல்ல. வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஜெபம் தாய்ட்டா, 3 நாள் ஜெபம் வைத்தோம். அநேகம் பேர் வந்தாங்க, அநேகம் பேர் வரல. நான் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் கணக்கு கொடுங்க, நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவருடைய ஓட்டத்திலே அவர் தான் கணக்கு அங்க கொடுக்கணும். அல்லையே சொல்லுங்க. இப்போ உள்ள அரசாங்கம் இப்போ 5000 ரூபா போட்டு விட்டாச்சு, நல்லா கொண்டு சாப்பிடுங்க. ஆறுகள்லாம் கிடைச்சி கரங்களை ஏற்றுங்க பார்ப்போம். சந்தோஷம், எனக்கு வேண்டாம் சொல்லுங்க. ஆறுகள்லாம் கிடைச்சி இந்த நெய்யூர் பிரதேசம் சியோன் சங்க சபையில ஒரு ஆளுக்கும் கிடைக்கல. தெய்வமே, பெருஞ்சலமில் எல்லா தேவ பிள்ளைகளும் வாங்கி புசித்து சந்தோஷமா இருக்கிறாங்க. கத்திரிக்கை சோதனை யாருக்கா கிடைச்சாமா? என்னம்மா? அது பிரச்சனை இல்லை, வாங்கி செலவு பண்ணதுதான் தந்தது. பெட்டியில் வைக்க முடியுமா? துருவில்லா பிடிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கிடைச்சது இருக்கட்டும், அதுக்கிட்ட யார்ட்டையும் சொல்லாண்டா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நம்மை விதமா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும். அந்த அரசாங்கம் யாருக்கு பணம் தந்ததோ அது 2வது. அவன் நல்லவனோ கொள்ளைக்காரனோ கும்பலோ ஊழலோ நமக்கு தெரியாது, ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு நல்லா யோசித்து போடணும். பிஜேபி காரனை கொண்டு வந்து ஏற்றி ஏற்றிக்கிட்டு அவன் பல சட்டங்களை கொண்டு வருவான்.
அங்க வட இந்தியாவில் எத்தனையோ ஊழியரும் சிறைச்சாலைக்குள்ள இருந்து கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஊழியத்தை விடுதலையா செய்ய முடியல. மிகவும் பரிதாபமான சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நோக்கி நல்ல புத்தி ஞானம் அறிவனை தந்திருக்கிறார். இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாகி என்னை துதிக்கணும், என்னை ஆராதிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்தார், அதுக்கு தான் நல்ல பலனை தந்தார், அதுக்கு தான் இம்மட்டும் நடத்தினார். நாளைக்கு 12th பரீட்சை அப்படிதானே, நாளை எக்ஸாம் ஆரம்பம் தானே. யாரெல்லாம் 12th எழுத போறீங்க? கரைங்களை ஏத்துங்க. அதுக்கும் கஷ்டம் தான் ஐயா. கரைங்க என்ன கஷ்டம். சந்தோஷமா எழுப்புங்க. உங்களை ஜோம் பண்ண போறேன். 2 பேரா? சரி. வேற எல்லாரும் எழுதி முடிச்சாச்சா? சரி. அப்போ உங்களை நீங்க ஜோம் பண்ணிட்டு போங்க. என்ன சரி, நல்ல பிள்ளைகள். இப்ப பாருங்க, பிள்ளைகள் நாளைக்கு எக்ஸாம் எழுத போறாங்க. நல்ல மார்க்கில் அவங்க என்ன செய்யணும்? வெற்றி அடையணும். அதுக்காக பெரியவங்க எல்லாம் நம்ம இந்த பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணணும். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வார்த்தை சுருக்க போற நேரம் ஆயிட்டு, பெல் அடிக்க இப்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்க முடியும். கனி கொடுத்தால் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மிலே சந்தோஷப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்து, இப்போ நான் 12ஆம் கிளாஸ், அடுத்த காலேஜ் வந்து அடுத்த ஒரு வேலைக்குள்ளே போய் பணத்தை வாங்கி கொண்டு தகப்பனார் கையில் தாயோட கையில் கொடுத்தா அவங்களுக்கு இருக்க சந்தோஷம் என்னம்மா? அப்படிதானே சந்தோஷம் இருக்காதா? பியூலா மாட்டேன்னு கேட்டேன், சொல்லுங்க. சந்தோஷம் தானே? ஆமா, இப்பதான் வாய் தரந்தாங்க. என்ன சத்தம். சரி, பரவாயில்ல. அதுபோல ஏசப்பா நம்முடைய எது வகை என்னது? என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்கு எப்படி இருக்கணும்? கனி கொடுக்கணும். எப்படிப்பட்ட கனி? தித்திப்பான கனி. அன்பே 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 ஆறு ஏறுறவே ஆனந்தமா ஆனந்தமே முதல் கனி. அப்படிதானே? எத்தனை கனி இருக்கு? 9 கனி. எங்க இருக்கு? கலாத்திய 5:21 இல்லையா? சரி, இப்ப எல்லாம் அதில் வாசித்த நேரம் போதாது. ஆகையான நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் கனி கொடுக்கணும். நடக்கையினால, பேச்சினால, கிரியையினால, செயல்னால, பரிசுத்தத்தினால, கீழ்ப்படுதல்னால ஆண்டவர் கனி கொடுக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவார். நான் அந்நிய ஜனங்களைப் போல இந்த வெட்டி போடப்பட்டதான இதோ கொடிகளை போல இல்லை, திராட்சை செடியை இயேசுவின் நிலைத்திருக்கலாய் மாறுவோம். வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை காண்போம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். என் ஜனம் ஒருபோதும் மீதியுள்ள பகுதியை கத்திரிச்சு அவர் நாட்டில் பார்ப்போம். எல்லாம் அப்படி எழும்புவோம். கொஞ்ச நேரம் நான் ஜெபித்து ஆண்டவர் சமத்திலே ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். தேவனமே ஆசீர்வதிப்பா. எல்லாரும் மெதுவாக அப்படி எழும்பிவிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி கிடைத்த தேவனுடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய சமுத்திரமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கனியற்ற பாத்திரமாக அல்ல, உமக்கு நான் கனி கொடுக்கிற பாத்திரமாக இருக்க உண்மையிலே நான் நிலைத்திருக்கிற கிருபை தார். உண்மையிலே நான் நிலைத்திருக்க கிருபை தார். உண்மையிலே நான் நிலைத்திருந்தால் நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், என் தேவன் மகிமையுள்ள தேவன், என் தேவன் வாக்கு மாறாத தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்முடைய ஆசீர்வதிக்கும்படியா, நம்மை மேன்மைப்படுத்தும்படியா நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவர் சொல்வது உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உண்மையிலே நான் நிலைத்திருக்கேன், கிருபை தாரும். என்னை இதுவரை வெட்கப்படுத்தாதபடி, சத்துருக்கள் மத்தியில் என்னை துக்கப்படுத்தாதபடி, சத்துருக்கள் மத்தியில் தலை கவிழ்ந்து போகாதபடி இதுவரை என்னை நடத்தின தேவ, என்ன வழிநடத்திய போதுமானவ, எனக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்கு நன்றி. எல்லாரும் உங்களுடைய இருதயத்தை முழுமையாக கத்திரிக்கிறதுல அர்ப்பணம் பண்ணி ஜெபிப்போம், அர்ப்பணம் பண்ணி ஜெபிப்போம். ஒரு தீர்மானத்தோடு ஜெபிப்போம்.
நான் எப்போது ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். உண்மையிலே நான் நிலைத்திருப்பேன்ப்பா. உண்மையிலே நிலைத்திருந்து உமக்கு பிரியமான கனி கொடுப்பேன் ஆண்டவரே. கிருபைதாரவன் கண்ணீரோடு கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord.